ஹலோ வேர்ஸ், வெல்கம் டு த வீடியோ. நான் தான் விஷ்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆன் த வே டு மீட் மை மாம் அப்படின்ற மான்மாவோட எபிசோட் 10 ரிவ்யூ தான் guys பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் உங்களுக்கு வீடியோ புரியும். ஓகே guys, பலவடன் பேச வாங்க, நம்ம டேரக்டா கதைக்குள்ள போலாம். இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் எபிசோட்ல ஒருத்தர காமிச்சிருந்தாங்க guys, பனிக்குள்ள இருந்து நடந்து வந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு பிளாக் ஹோல் கூட யூஸ் பண்ணேன் guys, அவனை தான் காமிக்கிறாங்க. இவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் guys. இது வரைக்கும் இவனுக்கு பேர் எந்த பேரும் கொடுக்கல, நம்ம வந்து ஒயிட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் காய்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட்டை பார்த்துட்டு நம்ம ரெட்டு சொல்கிறோம், இப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது, பிளாக் ஹோலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹண்டரை நான் இது வரைக்கும் என் வாழ்நாளில் கேள்விப்பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை சிட்டியில் நான் கண்ணை பயன்படுத்தினது கண்டி என்னை பிடிக்கிறது கண்டி இவனை பிரத்யேகமாக வேலைக்கு சேர்த்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மனசுக்குள்ளே. ஒருவேளை அப்படி மட்டும் இருந்தால் எனக்கு ரொம்பவே பெரிய பிரச்சனையாக இருக்கும், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு நம்ம குட்டி பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு, டே மெட்டல் மண்டையா, எனக்கும் அவனுக்கு சண்டை நடந்தா அந்த பேட்டில் நான் வின் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் சான்ஸராக இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு நம்ம மெட்டல் மண்டையை சொல்கிறான், டே வெறும் 16% தாண்டா இருக்கு அப்படின்றான். அப்போ வந்து நம்ம ரெட்டு சொல்கிறான், என்னது டே என்னடா சொல்கிற, கொஞ்சம் தெளிவாக இது பண்ணு அப்படின்றான். டே அவனோட பவரை பார்த்தேல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆமாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரெட்டு யோசிக்கிறான். அது மட்டும் இல்லை, நம்ம மெட்டல் மண்டையை சொல்றது என்னைக்குமே கரெக்டாக தான் இருக்கும், அவனோட பவர் உண்மையாகவே இன்க்ரெடிபிளாக தான் இருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, நான் அவனோட நேருக்கு நேர் சண்டை போடுறதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் அது இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து நீட்டிட்டு கன்ல இருந்து ஃபயர் பண்றாங்க. ஃபயர் பண்ணிட்டு, டே மெட்டல் மண்டையா, இது உன்னோட ஃபுல் பொட்டன்சியலை அன்லாக் பண்ண வேண்டிய நேரம், உன்னால எவ்வளவு வேகமா போக முடியுமோ அவ்வளோ வேகமா போ, இந்த இடத்துல இருந்து நம்ம உடனே தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் வார்னிங் சொல்லிட்டு ரொம்பவே வேகமா போறாங்களே, அதுல இருந்து மெசேஜ் வந்துட்டு இருக்குங்க நம்ம பைக்ல இருந்து. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று தோணுச்சுங்க, டே நான் கூட சண்டைக்கு தான்டா போறேன் அப்படின்னு நினைச்சேன், கடைசியில் பார்த்தா அவன் வந்து தப்பிக்கிறதுக்காண்டி தான் கன் எடுத்து நீட்டிட்டு தப்பிச்சிருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டல் மண்டையை சொல்றான், அக்செப்ட் ஓவர் கிளாக் மோடு, டே இதனால பார்த்தேன்னு வச்சுக்கோ கை கால்லாம் உடையக்கூடும், ரெட்டு கொஞ்சம் ஒழுங்கா கவனமா இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். காய்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்க, நம்ம ரெட்டு மறுபடியும் கன் எடுத்துட்டு ஒரு ஃபயரை போடுறாங்க. ஃபயரை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டன்ல போயிட்டு ஒரு எஃபெக்டை கொடுக்குதுங்க. டே இது ரெஸ்பான்ஸ் பண்ணுது, அப்பனா கண்டிப்பா அவனை இதை அட்டாக் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காய்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டல் மண்டேன்ட்ட சொல்றாங்க காய்ஸ் நம்ம ரெட்டு, டே மேக்ஸிமம் ஃபுட்டு ஃபுல் ஃபீல்டில் கிளம்பு, நம்ம எப்படியாவது அந்த பாலத்துக்கிட்ட மட்டும் போயிட்டோன்னு வச்சுக்க, இவன்ட்டு எடுத்து எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க காய்ஸ். இவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்துட்டு நம்ம குட்டி பையன் ஒரு பார்வை பாப்பான் பாருங்க, டே போற போக்க பார்த்தா என்னை சட்னி ஆக்கிடுவீங்க போல அப்படின்ற மாதிரி தான் பாப்பான் பாய்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன மாட்டிக்கே நம்ம ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்டா பைக்கை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பையன் இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவன் ரொம்ப டே என்னடா பண்றீங்க, போற போக்க பார்த்தா என்னை பறக்க விட்டுருவீங்க போல அப்படின்ட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டே மோரி ரொம்பவே கெட்டியா பிடிச்சிக்க, இல்லைன்னா நீ பறந்துருவ, என்னை ரொம்ப டைட்டா பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டே மெட்டல் மண்டையா, நீ அந்த பாலத்தை பார்த்தையா, உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெட்டு கேட்குறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் மண்டையை சொல்றான், டே ரெட்டு நம்ம போக வேண்டிய பாலம் பக்கத்துல தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, நம்ம சீக்கிரமா போனா அந்த பாலத்தை ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து நம்ம ரெட்டு சொல்றான், சேர்றா மெட்டல் மண்டையா எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து ஒரு ஃபயர் பண்றான் நம்ம ஒயிட்டை பார்த்து. ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட கவனத்தை செதறடிக்கிறதுக்காண்டி தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் இருக்கான் பாருங்க, மறுபடியும் அந்த பிளாக் ஹோலை வர வச்சு அந்த ஒரு கன்ல இருந்து வரக்கூடிய பவர் அப்சர்வ் பண்ணிட்டு வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கான். இவங்க வந்து பைக்ல போறாங்க, நம்ம தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஓடியே அவனை வந்து ரொம்ப சேஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரெட் இருக்கான் பாத்தீங்களா, அவன் பாலத்துக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டான். அப்படி பக்கத்துல வரும்போது சொல்றேன், ஏனே தெரியல இந்த ஒயிட் நம்மளை அட்டாக் பண்ணவே நினைக்க மாட்டான், எதனால இருக்கும், என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து இன்னொன்னு சொல்றாங்க, அது மட்டும் இல்ல என்னால மட்டும் அந்த பாலத்துக்கு பக்கத்துல போக முடிஞ்சிச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததோ சொல்ல வர்றாங்க. ஆனா அது சொல்ல வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட் இருக்கான் பாத்தீங்களா, ஒயிட் வந்து நம்ம ரெட்டோட பைக்ல ஏறி உட்காந்துட்டு நம்ம ரெட்டோட கழுத்தை பிடிச்சி அப்படியே அலேக்கா தூக்கிட்டான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்ல வந்திருப்பான், பட் அதை முழுசா சொல்லியிருக்க மாட்டான் நம்ம ரெட்டு. அப்போ வந்து நம்ம ரெட்டு நினைக்கிறாங்க, டே ஒயிட்டு நீ என் கழுத்தை தான் லாக் பண்ணியிருக்க, என் கையை ஒன்றும் லாக் பண்ணல, என் கையில் இன்னும் கன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை வச்சு ஒரு ஃபயர் பண்ணுறாங்க கைஸ். ஆனால் வழக்கம் போல தான் கைஸ் அவனோட பிளாக் ஹோலை வச்சு அப்சர்வ் பண்ணிடுறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பாலத்துக்கு வந்துட்டான். எப்படிரா ரெட்டு வண்டியே ஓட்டல, எப்படி பாலத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பைலட் மோட்ல போட்டேன்னா நம்ம மெட்டல் மண்டியா தானே கைஸ் வண்டி ஓட்டுவான், அதனால பாலத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டோட கழுத்தை பிடிச்சி அவன் நெரிச்சுக்கிட்டு தான் இருந்தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பையனை பார்த்துட்டு,
கையை நீட்டிட்டு என் கூட வந்துரு அப்படின்ற மாட்டிக்கு ஒரு ஷைன்ல காமிப்பான். அப்போ வந்து குட்டி பையன் பார்த்தேன், யாரா நீ பூச்சாண்டி மாட்டிக்கு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துகிட்டு இருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, லைட்டா கை ஸ்லிப் ஆயிருக்கும். அதான் நம்ம கழுத்தை பிடிச்சிட்டு இருந்தால ரெட்டோட கழுத்தை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டா ஸ்லிப் ஆயிருக்கும். ஸ்லிப் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து ரெட்டோட தானே இருந்தேன். ரெட்டை ரொம்ப ஹக் பண்ணிட்டு தான் இருந்தேன் நம்ம குட்டி பையன். அதனால பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையனோட அந்த பாலத்துல இருந்து கீழே குதிச்சிட்டான். கீழே குதிச்சுட்டு இருக்கும்போது சொன்னேன், டே உனக்கு வந்து இந்த இடத்த பத்தி ஒண்ணுமே தெரியாது, எனக்கு இந்த இடத்த பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் குதிக்கிறேன். நானும் பார்த்துட்டு நான் பைத்தியக்காரனோட நீனு, அவ்வளோ ஹைட்ல இருந்து ஒரு பச்சை பையன் இருக்கான், அவனை வச்சுட்டு நீ குதிச்சிட்ட அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. எனக்கு தோண மாட்டேங்க வெயிட்டுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கும் போல. அவனும் அப்படிதான் கைஸ் பார்ப்பேன். டே என்னடா நீ பொசுக்கு நீ வாட்டி கீழே குதிச்சிட்ட அப்படின்ற மாதிரி தான் பார்த்துருவேன். பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பனிக்குள்ள இருந்து அந்த வேல் பார்த்தேன். எத்தனாவது எபிசோடு தெரியல, 7th எபிசோடு தான் நினைக்கிறேன் கைஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூட்டு போகும்போது அந்த வேலை வந்து ஒரு வேல் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பையனோட கையெல்லாம் டச் பண்ணும் பார்த்தீங்களா, அந்த வேலோட கூட்டம் தான் கைஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனிக்குள்ள இருந்து வரும். பனிக்குள்ள இருந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த பனிக்குள்ள இருந்து வர்ற வேலை புடிச்சிட்டு அந்த வேல் மேல ஏறி உட்காந்துக்குருவாங்க. உட்காந்துக்கிட்டு மேல போகும்போது சொல்லுவான், இது என்னோட பைக் டா தம்பி, இந்த பைக்கை நான் திரும்ப எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிரீன் கலர் லைட் மாட்டிக்கு வருது. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்டல் மண்டை இருக்கான் பாத்தீங்களா, அது வந்து நம்ம ஹீரோ கிட்டே வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் நம்ம குட்டி பையன் ஒரு பார்வை பாக்குறாங்க, யாரா நீனு, எதுக்குடா என்னை தேடி வந்த அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாத்துக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து மயக்கத்துல இருந்து கண் விழிக்கிறப்பல விழிக்கிறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா அது நம்ம ரெட்டு தாங்க. ரெட்டு வந்து கண் விழிச்சதுக்கு அப்புறம், டே நீ ஒரு வழியா முழிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெட்டல் மண்டையன் சொல்றான். முழிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரெட்டு சொல்றான், டே நம்ம இந்த இடத்த விட்டு ஒரு வழியா வந்துட்டோமா அப்படின்றான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு கேட்கிறா, டே நான் எப்படா மயக்கமானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம மெட்டல் மண்டையை சொல்றான், டே நம்ம அதிக தூரம் போக போக வந்து பார்த்தேன்னு வச்சுக்க உனக்கு மூச்சு திறனில் ஏற்பட்டு அப்படியே நீ மயங்கிட்டடா அப்படின்னு சொல்லி சொல்றான். டே அப்ப நம்ம மோரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். டேய் மோரி நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெட்டல் மண்டையை சொல்றான். ஓ இப்பதானே எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெட்டு சொல்றான். அப்போ வந்து நம்ம மெட்டல் மண்டையை சொல்ல, டே ரெட்டு நீ அந்த இடத்துல யோசிச்ச முடி உண்மையாவே வேற லெவல்ரா, தூங்கக்கூடிய திமிங்கிலத்தை எழுப்புற உண்மையாவே ஒரு எக்ஸலண்டான ஐடியாடா, நீ வேற லெவலில் நம்மளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டடா அப்படின்ற, அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெட்டு சொல்றான். சரி நம்ம இப்ப எந்த இடத்துல இருக்கோம்டா அதை சொல்றா மெட்டல் மண்டையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெட்டு கேட்கிறான். அதுக்கு நம்ம மெட்டல் மண்டையை சொல்றாங்க, டே நம்ம சிட்டில இருக்கோம்டா நீயே பாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் அப்படி சொல்றதோட நம்ம குட்டிக்கிறோ ரெட்டு எல்லாரும் ஒரு டனல் மாட்டிக்கு இருக்கு கைஸ். நம்ம வந்து பெரிய அந்த மலை இருக்கு பாத்தீங்களா, அந்த மலைக்கு நடுவில் பெரிய ஹோல் மாட்டிக்கு இருக்கு, அதை பாக்குறாங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு அதுதான் அந்த சிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். அதோட இந்த ஒரு எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சனி ஞாயிறு மட்டும் தான் கைஸ் 2 வீடியோ அப்லோட் பண்ணுறாப்புல இருக்கும். எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் 2 வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிறனால நான் ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ண முடியும். ஃப்ரீ டைத்தில் நான் முடிஞ்ச அளவுக்கு 2 வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன் கைஸ். ஓகே கைஸ், நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.